கீழே ஒரு வீடியோ ப்ளே பண்ணிட்டு இருப்பேன் பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட எவ்வளோ மீன்கள் இன்னைக்கு வந்து நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி நம்மளுடைய நிலத்தடி நீர் வந்து டோட்டலாகவே வந்து பாதிக்கப்பட்டு இருக்கு. இப்போ நம்ம ரீசெண்டாகவே யங்ஸ்டர்ஸ் என்ன ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ நான் கூட டிவிக்கு திட்டுறேன், டிஎம்கே திட்டுறேன், இதெல்லாம் தாண்டி நம்ம இந்த சமூகத்துக்கு ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுக்கணும்னு நம்ம விரும்பணும். உதாரணத்துக்கு இந்த பிளாஸ்டிக் யூசேஜை முழுக்க முழுக்க கம்மி பண்ணணும். ரெண்டாவது, இந்த அதாவது இந்த மருந்துங்கள்லாம் அடிக்கிறாங்க, பூச்சிக்கொல்லி மருந்து. இப்போ இதெல்லாம் வந்து நிறைய அதிகமாயிடுச்சு. எந்த ஒரு உணவுலையுமே கலப்படம் இல்லாமல் இன்னைக்கு நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதெல்லாம் தாண்டி நம்ம வளர்ச்சி, ஐடி செக்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த பொதுப்பணித்துறை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறமே கண்டி விவசாயத்துக்கு எந்த இடத்துலையுமே முக்கியத்துவம் நம்ம கொடுக்கறது இல்லை. இதுக்கான இம்பாக்ட் என்னடா நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீயும் நானும் நல்லா வாழ்ந்துட்டு போயிடுவோம். ஆனால் நம்ம பசங்க, இன்னும் சொல்ல போனால் நம்மளே கூட இன்னொரு 10 வருஷம் கழிச்சு, 15 வருஷம் கழிச்சு காற்று கூட சுவாசிக்கிறதுக்கு சுத்தமாக இல்லாமல் சாவ போகிறோன்றது தான் உண்மையான ஒரு விஷயமே. பிளாஸ்டிக்கும் இந்த கொசு, அதே மாதிரி கொசு, பிளாஸ்டிக் இதெல்லாம் வந்து நம்ம நீ சாதாரணமாக எடுத்துக்கிட்டு போகிறோம். ஒரு ஹிட் அடிச்சா செத்துரும், ஒரு ஆல் அவுட் மாட்டினா செத்துரும்ட்டு. இது எல்லாமே கெமிக்கல்ஸ் தான். ஒவ்வொரு யூசேஜுமே நம்ம நிலத்தையும் நம்ம காற்றையும் மாசுபடுத்திக்கிட்டே இருக்கிறோம். இது கூடிய சீக்கிரம் நம்ம உணரலைன்னா விஜய் இல்லை, விஜய் மாதிரி 100 நடிகர் வந்தாலும் நம்மளை காப்பாற்ற முடியாது. ஸ்டாலின் வந்தாலும் காப்பாற்ற முடியாது. யார் வந்தாலுமே காப்பாற்ற முடியாது. புதுசாக ஒரு நடிகர் களத்தில் இறங்கியிருக்கு தனுஷ்னு சொல்லிட்டு, அவர் வந்தாலும் நம்மளை காப்பாற்ற முடியாது. மக்களே, நம்மளை காப்பாற்றிக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. தயவு செய்து எல்லா விஷயத்தையும் தூக்கி போட்டு பிளாஸ்டிக் யூசேஜை கம்மி பண்ணிட்டு விவசாயத்தை காப்போம்ட்டு ஒவ்வொரு இளைஞர்களுமே இறங்கினா மட்டும்தான் மாற்றத்தை நோக்கி உருவாக்க முடியும். இப்போ வந்திருக்கிற ஆக்டர் விஜய்லாம் ஒரு மாற்றம் கிடையாது. நீயும் நானும் தான் அந்த மாற்றத்தை உருவாக்க வேண்டிய ஆட்களே. அது தெரியாமல் நம்ம இன்னொருத்தரை நம்பிக்கிட்டு இருக்கோம். இதுதான் உண்மை.